பொழுது தீர்த்தயாத்திரையிலே முக்கியமான ஒரு இடத்துக்கு போகின்றான். ராமநாதபுரம் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு கோயில், நம்முடைய இலங்கையினுடைய வரலாற்றோடு தொடர்புபட்ட ஒரு கோயில். இன்றைக்கும் அந்த கோயிலை எங்கே பார்க்கலாம். திருக்கோணகரம் என்கிற பேரோடு இருக்கின்றது. கல்வெட்டுக்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. ராவணேஸ்வரனோடு தொடர்புபடுத்தப்பட்ட வரலாறு கொண்ட கோயில் அந்த திருக்கோணகரம். இலங்கையை ஆண்ட ராவணன் சிவபக்தன் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்முடைய இந்த பூமிக்கு சிவபூமி என்று பெயர். ராவணன் என்ன செய்வானா, ஒவ்வொரு நாளும் காலையிலே கைலாயத்துக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வருகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டவன். அவ்வளவு சிவபக்தன். கைலாயத்தில் போய் சிவபெருமானை வணங்கி வருவானாம். அவனுடைய வரலாற்றை நிறைய பார்த்தால் தெரியும். அவனுடைய பயணத்துக்கெல்லாம் புட்பக விமானம் என்று சொல்லப்படுகிற ஒரு விமானத்தை பயன்படுத்தினான் என்பதெல்லாம் வரலாறு. இது கதையா கற்பனையா அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற ஆழமான கருத்து. இந்த கதைகளை ஏன் சொன்னார்கள், இந்த வரலாற்றுகளுக்கும் மாநில வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் போன்ற விடயங்களை ஆராய வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். ராமன் இருந்தானா இல்லையான்னு இப்போவும் இந்த யூடியூப் விழாக்கள் எல்லாம் பார்த்தா பெரிய தர்க்கம் நடந்து கொண்டிருக்கும். தர்க்கிக்கிறவர் யாருன்னா 21 வயது பையன். 21 வயது பையன் ராமன் பிறந்தானா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த ஊடகத்துறை அது ஒரு பக்கம். இவன் போய் கும்பிட்டு வந்தால் ஒரு நாள் சிவபெருமானிடத்தில் கேட்டானா. சுருக்கமாக அந்த வரலாறு நமக்கு தெரிய வேண்டிய வரலாறு. சிவபெருமானிடத்தில் கேட்டானா, சிவபெருமானே ஒவ்வொரு நாளும் வந்து உன்னை வணங்கிட்டு போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியான நாள். ஆகவே ஒரு வழி, நீ என்னுடைய நாட்டுக்கு வந்து. இந்த தைரியம் யாருக்கு இருக்கும்? உண்மையான பக்தி செலுத்தினவனுக்கு தான் இருக்கும். பக்தி எதையும் செய்யும். சிவபெருமானிடத்தில் போய் சொல்லுறான். என்ன சொல்கிறான், நீ வா என்னுடைய நாட்டுக்கு, நாம் வந்து உன்னை வந்து கும்பிட்டு போக முடியாது, கஷ்டம். ராமாயணத்தில் பெரிய சுவையான ஒரு பகுதி. சிவபெருமான் சொன்னாராம், சரி உன்னுடைய பக்தியை நான் மெச்சுகிறேன், நான் உனக்கு ஒரு லிங்கம் தருகிறேன், பதுமலிங்கம். இந்த லிங்கத்தை கொண்டு போய் நீ இலங்கையிலே பிரதிஷ்டை பண்ணு. இலங்கையிலே பிரதிஷ்டை பண்ணிட்டால் நான் கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு அங்கே வந்துடுறேன்னு சொன்னாராம். எனக்கு நல்ல நினைவு வருகிறது. யுத்த காலத்திலே, யுத்தம் நடைபெற்ற காலத்திலே ஒரு தடவை ராமநவமி வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலே ஒரு நிகழ்விலே பேசுகிற பொழுது இந்த விடயத்தை தொட்ட ஞாபகம் எனக்கு. அப்போ வேடிக்கையாக சொல்லுவது என்ன, எல்லாரும் இடம்பெயர்ந்து ஓடுறோம். சில வேளை சிவபெருமானுக்கு கைலாயத்தில் இருக்க முடியாமல் போய்விட்டால் அவனுக்கு ஒரு 2வது இடம் கொடுக்க வேண்டும் என்று ராவணன் நினைத்தான் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கற்பனை தான். இவர் சொன்ன உடனே சிவபெருமான் பதுமலிங்கத்தை எடுத்து இவர்கிட்ட கொடுத்தார். கொடுக்குற பொழுது ஒரு நிபந்தனை போட்டார். இந்த லிங்கத்தை இங்கே நீ வேண்டுவது அங்கே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுற இடத்துல வைக்க வேணும், இடையில வைக்கக்கூடாது. சரியென்று அந்த நிபந்தனையோடு அந்த லிங்கத்தை கையிலே பெற்று கொண்டு போகிறான். தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மதேவரிடத்தில் முறையிட்டார்கள், அழுது குளர்னார்கள். ஏற்கனவே இவனுடைய தொல்லை தாங்க முடியல, இப்போ லிங்கத்தை வேற கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் சிவபெருமான், இது என்ன ஆகும்? ஆகவே பிரம்மதேவரே நீர் தான் எங்களை காப்பாற்ற வரும் ஒன்று பிரம்மதேவர் விநாயக பெருமானை நினைத்தார். விநாயக பெருமானை நினைக்க விநாயக பெருமான் காட்சி கொடுத்தார். பிரம்மதேவர் சொன்னார், இந்த தேவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ராவணேஸ்வரன் கைலாயத்தையே பேத்தெடுத்து கொண்டு போகிறது போல லிங்கத்தை கொண்டு போகிறான்.
இவன் கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணினால் ஆபத்து. விநாயகரை வழிபட விநாயகர் சரி பார்க்குறேன்னு நான் முயற்சி பண்ணுறேன் என்று புறப்பட்டார். அது ஒரு நீண்ட வரலாறு. இங்கே உள்ளவர்கள் இந்த பகுதியையாவது ராமாயணத்திலே பார்க்க வேண்டும். ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு இடம். நான் சுருக்கமாக நேரம் கருதி சொல்லுகிறேன். விநாயகப் பெருமானை வழிபட்டோன்னா விநாயகர் என்ன செய்தார்? சப்த நதிகள் என்று சொல்லப்படுகிற நதிகளை எல்லாம் மனதுக்குள்ள நினைச்சாராம். அந்த நதிகள் எல்லாம் ராவணேஸ்வரனுடைய வயிற்றில் போய் ஊற்றெடுத்துதான். நதி ஊற்றெடுத்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், உலகத்திலேயே ஒரு பொல்லாத உபாதை இந்த சிறுநீர் கழிக்கிற உபாயை. சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உதித்து விட்டால் அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. விநாயகர் பயன்படுத்துகிற டெக்னிக்கை பாருங்கள். அந்த காலத்திலேயே இது எழுதியிருக்கிறார்கள் இந்த வரலாற்று. விநாயகப் பெருமான் அவனுடைய வயிற்றுக்குள்ளே ஆறுகளை ஊற்றெடுக்க வைக்க அவனுக்கு சிறுநீர் கழிக்கிற உபாயம் வந்துவிட்டது. லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது, சிறுநீர் கழித்தாக வேணும். என்ன செய்வதென்று யோசிக்கிறான். அந்த நேரத்தில் தான் விநாயகர் ஒரு சிறுவனாக அந்த பாதை வழியாக வந்தாராம். சிறுவனை கூப்பிட்டான் ராவணேஸ்வரன். கூப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இந்த லிங்கத்தை வைத்திரு, நான் சிறுநீர் கழித்து விட்டு வருகிறேன். இந்த சிறுவன் சொன்னான், சரி நான் உனக்கு உதவி செய்யலாம், ஆனால் ஒரு நிபந்தனை, நான் அவசரமாக போய்கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் உன்னை 3 தடவை கூப்பிடுவேன், கூப்பிட்டோன்னு ஓடி வந்து வேண்டிடணும், அல்லாட்டி நான் வச்சுட்டு போயிடுவேன். நிபந்தனை. விநாயகப் விநாயகருடைய வரலாறும் அப்படித்தானே. இந்த வரலாறுகளை அந்த காலத்திலே இருந்த பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை சொன்னார்கள். பிள்ளைகள் அந்த வரலாற்றை உன்னிப்பாக கேட்டார்கள். மகாபாரதம் எல்லாம் பெரிய எழுத்து மகாபாரதம்னே அந்த காலத்திலே பிரிண்ட் போட்டிருந்தார்கள். என்னுடைய வாத்தியார்கள் பெரிய எழுத்து மகாபாரதம். ஏன்னா அந்த வயது போனவர்களுக்கு அந்த எழுத்து தெரியாது, அதை படிக்க வேணும். அதுக்காக பெரிய எழுத்தில் மகாபாரதம் போட்டிருந்தார்கள். இப்போ தான் வாசிக்கிறதே இல்லையே. வாசிப்பு பழக்கமே போய்விட்டுன்னு தானே இப்போ ஒரு பிரச்சனை, நிபந்தனை. சரி, இன்னும் அந்த சிறுவன் லிங்கத்தை வேண்டினான். ராவணேஸ்வரன் ஓடி போனான் சிறுநீர் கழிக்கிறதுக்கு. போய் இருந்தவன் எழும்ப இல்லை. ஏன் வயிற்றுக்குள்ள ஊட்டா ஓடிக்கொண்டிருக்கே, எப்போ எழும்புறது அவன். இந்த சிறுவன் என்ன செய்தானாம்? 3 தடவை கூவி அழைத்தான். 3 தடவையும் அவன் வரையிலே. அவர் நினைத்த காரியத்தை முடித்தால். லிங்கத்தை அந்த இடத்துல வச்சுட்டு அவர் போயிட்டார். ராவணேஸ்வரன் சிறுநீர் கழித்து முடிஞ்சு வந்து லிங்கத்தை எடுக்க போனால் அது எங்கே வருது? வரமாட்டேன்னுச்சு. அதனால என்ன செய்தான்? எப்படியாவது இந்த லிங்கத்தை எடுத்து விட வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு அந்த லிங்கத்தை அப்படியே இழுக்க, அந்த லிங்கம் இப்படி இருக்க வேண்டிய லிங்கம் இப்படி திரும்பி இப்படி இருக்கு. இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். இப்படி இந்த காட்சியிலே அங்கே இருக்கிறது. இன்னைக்கும் மூலஸ்தானத்தில் அதுதான் லிங்கம். இவன் இழுத்த இழுவையில் அந்த லிங்கம் தான் வளைஞ்சதே தவிர லிங்கத்தை எடுக்க முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் அந்த இடத்திலேயே ராவணேஸ்வரன் லிங்கத்தை வைத்துவிட்டு போய்விட்டான். அதுதான் திருவோணகரம் என்று சொல்லப்படுகிற ஆலயம். இலங்கையோட தொடர்புடைய ஆலயம். அதில் உள்ள கல்வெட்டுகளை எல்லாம் பார்த்தால் இலங்கையர்கள் அங்கே போய் உற்சவம் நடத்தினார்கள் என்பதற்கெல்லாம் ஆதாரங்கள் எல்லாம் அந்த கல்வெட்டுகளில் இருக்கிறது. இப்போ இலங்கை, இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்த நாடுகளுக்கு இடையில் இருந்த தொடர்புகளுக்கு இந்த மகாபாரதம், ராமாயணம், கண்ணகியினுடைய வரலாறுகள் எல்லாம் பெரிய சான்று. அந்த வரலாறுகள் எல்லாம் இந்த ரெண்டுக்கும் இடையில் இருந்த தொடர்புகளை நமக்கு சொல்லுகின்ற கதைகள். அந்த ஆலயத்துக்கு வந்தான் அர்ஜுனன், வழிபட்டான். தன்னோடு வந்த முனிவர்களை எல்லாம் இங்கேயே இருங்கள், நான் துவாரகைக்கு சென்று வருகிறேன் என்று துவாரகைக்கு புறப்பட்டான். துவாரகையில் தான் கண்ணன் நண்பனை பார்க்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம் அல்ல. அங்கே இருக்கிற சுமத்திரையை நினைத்தான். அவனை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இவன் துவாரகைக்கு புறப்பட்டான். ஆனால் இவருக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள். இவருடைய வரலாறு, தீர்த்த யாத்திரை, இவன் திருமணம் செய்து கொண்ட வரலாற்றை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆகவே பலராமன் தன்னுடைய சகோதரியை
அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொள்ள கடைசி மட்டும் சம்மதிக்க மாட்டான் என்பது அர்ஜுனனுக்கு தெரியும். ஒரு மாயா வேலை செய்து ஏதாவது வேலை பண்ணித்தான் பெண் எடுக்க வேண்டும் என்று நினைச்சான். அரசர்களுடைய வரலாறு அதுதான். துவாரைக்கு போய் என்ன செய்தான், ஒரு தவசி போல சாமியார் போல மாறினான். சாமியாருக்கு என்ன அடையாளம்? தண்டம், கையை அப்படி வைக்கிறது, கமண்டலம், நல்ல தாடி, குடுமி, வெள்ளப்பூநூல், 5 அடையாளம் சொல்லியிருக்கிறார்கள். சாமியாருக்கு அடையாளம் இந்த 5 அடையாளம். இந்த அடையாளத்தோடு தான் இருப்பார்கள். இதுதான் பிறகு இந்த போலி சாமியார்கள் உருவாகிறதுக்கெல்லாம் காரணமானது. உண்மையான அந்த பக்தி நெறியோடு ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் சிக்கனம் அப்படி இருந்தார்கள். உணவை சுருக்கினார்கள். சாமிமாரனுடைய முக்கியமான விஷயம் உணவை சுருக்கினார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நெறியோடு வாழ்ந்தவர்கள் இறை அருளோடு வாக்குகள் சொன்னதெல்லாம் இருக்கிறது, இங்கேயே இருக்கிறது. சன்னதியான் ஆலய சுற்றாடலேயே இந்த சம்பவங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. பேசாம இருப்பார், அலட்டி கொள்ள மாட்டார். இவர் இந்த சாமி போலிச்சாமி, மகாபாரதத்தில் போலிச்சாமியார் வருகிறார் பாருங்க. இவர் வந்து ஆலமரத்துக்கு கீழே வந்தார். மழை பெய்கிறது. மழையில் நனைஞ்சு கொண்டு என்னடா செய்கிறது, உள்ளுக்கு போக முடியாது. நண்பனை நினைத்தான், கண்ணனை. கண்ணனுக்கு தெரியாது இருக்குமா? கண்ண பரமாத்மா பார்த்தார். ஓ, அர்ஜுனன் வந்திருக்கிறான், என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறான் எல்லாம் அவருக்கு தெரியும். தேர்ப்பாகனை தேரை எடுத்துக்கொண்டு வான்னு தேரில் புறப்பட்டு வந்தார். இரவு நேரம், மழை பெய்கிறது. கண்ணனை கண்டோன்னு அர்ஜுனன் போய் அப்படியே விழுந்து வணங்கினானான். தெய்வமாகவும் நண்பனாகவும் தோழனாகவும் கண்டான் அர்ஜுனன். அந்த நட்புத்தன்மைக்கும் தெய்வத்தன்மைக்கும் அதான் அடையாளம். நண்பனாக கண்டான், நல்ல தோழனாக பார்த்தான், கடவுளாக பார்த்தான். எல்லா வடிவத்திலையும் கண்ணனை பார்த்தான். அதானே கண்ணனுடைய சிறப்பு. நாம் எந்த வடிவத்தில் நினைக்கிறோமோ, எப்படி நினைக்கிறோமோ அப்படி வந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கண்ணபரமாத்மா. அந்த வரலாறுகள் தான் நம்முடைய சமயத்தினுடைய ஆழமான வேர்கள். அந்த வரலாறுகளை எல்லாம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். வந்தான், அர்ஜுனன் காலிலே விழுந்தான். கண்ணபரமாத்மா சொன்னார், நீ வந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார். முடிஞ்சது. கண்ணனுடைய அருள் கிடைத்தால் வேற என்ன நடக்கும்? அதைத்தான் நாம் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு இறைவனை முறைப்படியாக வழிபாடுகள் செய்ய வேண்டும். கண்ணன் சொன்னான், அண்ணா பலராமர் ஊருக்குள்ளே இருக்கிறார், அவர் இருக்கும் மட்டும் உனக்கு கல்யாணம் நடக்காது. ஆகவே நான் ஏதாவது ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன், அது மட்டும் இதில் இருந்து ஒரு சாமியார் போல இருன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த வரலாறுகளை நான் படிக்கிற காலங்களிலே அப்போ கண்ண பரமாத்மாவும் இந்த கள்ளச்சாமியாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரோன்னு நான் யோசிக்கிறது. அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு மகாபாரதம் தமிழ் இலக்கிய புத்தகத்திலே ஒரு பாடம். இப்போ இல்லை, இப்போ திருக்குறளை கூட காண இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 திருக்குறள் போட்டிருக்கிறார்களே தவிர பாடநூல்கள் எல்லாம் மாறி நம்முடைய பண்பாடு நல்ல ஹிஸ்ட்ரி சரித்திரம் ஆழமாக போகலாம். விஞ்ஞானம் புதிய கண்டுபிடிப்புகள் வர வர ஆழமாகலாம். கணித அறிவும் அப்படித்தான். அதெல்லாம் அப்படியே ஆழமாக போய்கொண்டுதான் இருக்கும், மாற்றத்துக்குள்ளாகாது. ஆனால் தமிழ் என்று வருகின்ற பொழுது அதனுடைய இலக்கணங்களும் இலக்கியங்களும் என்றைக்கும் மாற்ற முடியாது. அவை அந்த வழியிலே அந்த மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படி சேராவிட்டால் அந்த மொழி ஆற்றல் என்பது நமக்கு இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு ஒரு செய்யுளை எடுத்தால், ஒரு பல்கலைக்கழக பெரியவர் எனக்கு சொன்னார், செய்யுளை எடுத்தால் அந்த செய்யுளை பிரித்து படிப்பதற்கு தமிழ் ஆசிரியர்களாலே முடியாது. ஆகவே அதுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு வைக்க வேண்டும் என்று என்னிடத்திலே பேசுகிற பொழுது குறிப்பிட்டார். அதுக்குரிய பயிற்சி வகுப்பும் ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். தமிழ் ஆசிரியர்கள் போய் அந்த வகுப்புகளில் படிக்கலாம். ஆழமான தமிழறிஞர்கள்
அவற்றை போதிக்கிறதுக்கும் இருக்கிறார்கள் இலவசமாக. ஆனால் ஆள் இல்லை, போக மாட்டார்கள் ஒருத்தரும். அப்படி இல்லைன்னு பார்த்தா நல்ல வயது போனவர்கள் ஒரு 10 பேர் வருவார்கள், அவர்கள் தமிழ் படிக்க. இதான் இப்போ இங்கே உள்ள நிலைமை. போலிச்சாமியாரை ஆதரித்தது இல்லை, விதி வசம். கண்ணனுடைய வரலாறு முழுவதும் விதி வழி செயலுக்கு உதவுதல் என்பதுதான். ஒருவனுடைய விதி வழியே என்ன நடக்க வேண்டுமோ அதை நடத்துவிக்கிறவன் தான் கண்ணன். அவனுடைய வரலாறே அதுதான். அந்த வகையிலே தான் அர்ஜுனனுக்கு வரம் கொடுத்து விட்டு இவன் போறான். போய் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்றான். பலராமரையும் மற்றவர்களுக்கு ஒரு கதையை சொன்னான். ஆலமரத்தடியில் ஒரு சாமியார் வந்திருக்கிறார், சர்வ வல்லமை படைத்தவர். அவரிடத்துல போய் மக்கள் எல்லாம் வழிபட்டு அருள் பெற்றால் நல்லது என்று சொல்லி ஒரு கதையை கட்டிவிட்டான். அந்த கதையை கட்டிவிட எல்லாரும் விடியவில்லை. நம்ம நாட்டில் பார்க்குறோம் அல்லவா, பல இடங்களிலே திடீர் சாமி கோயில்கள் எல்லாம் வருகிறது. நான் ஒன்றையும் படி பண்ணுறதாக நினைச்சிடாதீங்க. நம்முடைய அறியாமைக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். திடீரென்று பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோயில் வருகிறது. அநேகமாக இந்திய நாட்டிலே இருந்த ஆரோ ஒரு சாமியாருக்கு இங்கே பெரிய கோயிலெல்லாம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி பெரிய பூஜையெல்லாம் நடத்தி முடிச்சு. நான் சென்ற மாதம் பேசுகிற பொழுதும் சொன்னேன், நம்முடைய நாட்டிலே இருந்த சித்தர் பெருமக்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆழமான ஆற்றல் பொருந்தியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு கோயில் வரும். இப்போவும் எனக்கு ஞாபகம் வருகிறது, சுன்னாகத்திலே இந்த வரலாறெல்லாம் சண்ட காலத்தில் நடந்த வரலாறு, அது முக்கியம். சுன்னாகத்திலே ஒரு சாமியார் இருந்தார். சாமியார்னு பேர். எல்லாரும் விழுந்து போய் அங்கே வழிபட்டார்கள். கூடுதலாக இளம் பெண்கள். அவர்கிட்ட போய் அருள் பண்ணுறது. அவர் விபூதி கொடுப்பார், விபூதி பூசி விடுவார். என் தரவழி போனால் 8 விபூதி கொட்டுவார். நான் சொல்கிறதெல்லாம் விளங்கும்னு நினைக்கிறேன். என் தரவழி போனால் அவர் விபூதி இப்படி தான் கொட்டுவார், ஆனால் தொட்டா தீட்டு. ஆனால் இந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளெல்லாம் போனால் அவர் தொட்டு எல்லாம் பூசி கீசியெல்லாம் விடுவார். அப்போ நாங்கள் பாடசாலை மாணவர்கள், அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் குணம், இந்த ஐயா இவரை பின்பக்கத்தால் போய் தேடணும்னு நினைப்பேன் தானே. அப்படித்தான் இருந்து நாங்களும் வளர்ந்தோம். எங்களோட பாடசாலையும் அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த சாமியாருக்கு ஒரு விளையாட்டு காட்டணும்னு நினைச்சு ஒரு நாள் ஒரு விளையாட்டு காட்டணும்னு வச்சுக்கலுங்க. அவர் தான் பின்னாலே 6 மரண தண்டனைக்கு உட்பட்ட பிரம்மானந்தா என்று அழைக்கப்பட்ட ஒரு சுவாமி. சாமியே கிடையாது. 6 மரண தண்டனை திருச்சியிலே ஒரு பெரிய ஆச்சிரமத்தை அமைத்து வைத்து அங்கு இனி இல்லைன்ற பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி இந்திய சட்டத்தின்படி அது ஒரு பெண் நீதிபதியினாலே அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவர் இங்கே இலங்கையைச் சேர்ந்தவர், மானிப்பாயை புறப்படமாக கொண்டவர், மலையகத்திலே இருந்தவர். அவர் என்ன செய்தார்னு அதுக்கு தான் இதை சொல்லுகிறேன். சாய்பாபாவை போல இந்த தலைமையத்தை வளர்க்குறது. இப்போ நம்ம பல பேர் அப்படி நிற்கிறோம்ல, தலைமையர் எப்படியெல்லாம் வளர்த்து கழுத்து எங்களுக்கு கொஞ்சம் தாடியை கடியை வச்சோன்னா ஒரு சாமியார். அவருடைய ஆழமான போக்கு அதே தான் இங்கேயும் நடந்த. கண்ணன் நடத்துகிறான்னா இந்த வரலாற்றினுடைய தாற்பயத்தை நீங்கள் பாருங்கள். ஏன் இந்த வரலாறுன்னு சொன்னால் அந்த பொய்மையை நாம் நம்பக்கூடாது, அவருடைய உண்மையை நாம் அறிய வேண்டும், அதுபடி நாம் போக வேண்டும். முருகப்பெருமானுடைய சன்னிதானம் இருக்கிறது. உலகத்திலே எங்கே போய் கேட்டாலும் முருகனை தெரியாதவர்கள் இருக்காது. அதுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய இந்த பகுதியிலே தான் இந்த வேல் வழிபாட்டு முறை என்பது ஒரு சிறப்பு. வேலை மூலஸ்தானத்தில் வச்சு வழிபடுகிற அந்த முறை யாழ்ப்பாணத்தவர்கள் தமிழ் மக்களுக்கு உரிய ஒரு முறை. அந்த முறையில் தான் இங்கே கடற்கரை பகுதியிலே அந்த வேல் வைத்து வழிபடுகிற ஒரு முறை இருக்கிறது. இங்கே உபய கதிராமத்தில் தொடங்கி கதிராமம் கடந்து போகிற ஒரு நிலை,
பல ஆலயங்கள் இருக்கிறது. நான் ஞானச்சுடரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அதை பற்றி. அந்த வேலை வழிபடுகிற ஒரு முறை வைத்திருந்தார். அந்த வேல் நமக்கு நம்முடைய துன்பத்தை போக்கும். அதே போலிகளை நோக்கி போகக்கூடாது, உண்மையை நோக்கி போக வேண்டும். எல்லாம் புறப்பட்டு காலையில் என்ன செய்தார்களா, அங்கே சுவாமியார்கிட்ட அருள் பண்ணுறதுக்கு போயிட்டார்கள். இதில் போனதில் வேடிக்கையானவர் பலராமனும் போகிறார், கண்ணனுடைய அண்ணன். அவரும் போய் அருள். அவருக்கு என்ன தேவை? கண்ணனே தன்னுடைய தம்பியாக அவருக்கு கிடைத்திருக்கிறது. பக்கத்தில் பரந்தாமர் இருக்கிறார். இவர் அங்கே சாமியாரை நோக்கி போறாருன்னு ஒரு காட்சியை வைத்திருக்கிறார்கள். நான் இப்பவும் சொல்லுகிறேன், இதை படிக்கிற பொழுது நான் சிந்தித்த சிந்தனைகள் எல்லாம் எங்கேயோ வேறு கோணம். ஏன் இந்த வரலாற்றை சொன்னார்கள் இப்படி என்னெல்லாம் சிந்திக்கிறது. அதுக்கு தான் இன்னைக்கு நான் இதை சொல்லுகிறேன். எல்லாம் போய் கும்பிட்டாச்சு. கூட அழைச்சன் போனா, சுபத்திரையும் போனா. இது வரலாற்றினுடைய அடுத்த கட்டம். சுபத்திரையும் போய் சுவாமிகிட்ட அருள் ஆசி வேண்டுகிறார். வேண்டுற உடனே கண்ணன் சொல்லுகிறான் சுபத்திரிடத்தில், நீ இங்கே இருந்து இந்த சுவாமிக்கு சேவகம் செய்வாய், ஆனால் அருள் பெறுவாய். ஆகவே இங்கேயே இருந்து உன்னுடைய தோழியர்களோடு சுவாமிக்கு பணிவிடை செய்யணும். இந்த பணிவிடை செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு தொண்டு. அந்த காலத்தில் ஆலயங்கள் எல்லாம், திலகவதியாருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்களானால் அப்பனுடைய வரலாற்றிலே திலகவதியார் ஆலயத்துக்குள்ளே செய்த தொண்டு என்பது யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொண்டு. வெறுமனே சாணத்தை எடுத்து ஆலயத்தை மொழியது மட்டும் அல்ல, அவர் ஆட்சி அந்த காலத்திலேயே கடவுளை வழிபட்டார், அது ஒரு பக்கம். அதை விட சமூகத்தை நோக்கிய தொண்டு பல ஆற்றியவர் அந்த திலகவதியார். எல்லாம் நம்முடைய வரலாறுகள், நம்முடைய பெரியவர்கள் சொன்ன வரலாறு. இப்போ சுமத்திரை பணிவிடை செய்கிறார். ஆனால் அங்கே சுவாமியார் வேடத்தில் இருக்கிற அர்ஜுனனுக்கு பணிவிடை எல்லாம் நடக்குது. ஒரு நாள் சுவாமியாரிடத்தில் கேட்கிறாள் சுமத்திரை, சுவாமி நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறீர்கள், எந்த இடம்? சுவாமியார் சொன்னார், என்னுடைய இடம் இந்திரபிரஸ்தம். சுமத்திரைக்கு அப்படியே தூக்கி வாரி போடு. இந்திரபிரஸ்தம் பாண்டவர்கள் ஆட்சி செய்கின்ற இடம், அங்கே இருந்து வருகிறீர்கள். அப்போ நமக்கும் அப்படித்தானே, ஏதாவது ஒரு ஊரை சொல்லி நம்முடைய தெரிந்தவர்கள் அங்கே இருந்தால் அவர்களை விசாரிப்போம். அவரை தெரியுமா, இவரை தெரியுமா? நம்முடைய மனோபாவம் அதுதான். அதுபோல இந்த சுமத்திரை என்ன செய்கிறாள், இந்திரபிரசமா, பாண்டவர்களை தெரியுமா, தர்மனை தெரியுமா, பீமனை தெரியுமா, எல்லாரையும் கேட்கிறாள். தன்னுடைய மாமியார் குந்தி எல்லாரையும் கேட்கிறாள். ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டா, விசயனை, அர்ஜுனனை கேட்கவில்லை. எல்லாரையும் கேட்கிறார், சோமிசாரிக்கிறார், எப்படி இருக்கிறார்கள் எல்லாம். சாமியார் என்ன நினைச்சிருப்பார், அர்ஜுனனை கேட்பாள் என்று தானே நினைப்பார். ஆனால் அர்ஜுனனை கேட்கல, அவரே கேட்டார். எல்லாரையும் கேட்டாய், ஆனால் விசேனை மட்டும் கேட்கவில்லையே ஏன்? அர்ஜுனனை மட்டும் கேட்கவில்லையே ஏன்? இங்கு ஒரு பண்பாட்டை நமக்கு காட்டுகிறார். பக்கத்தில் இருந்த தோழி சொல்லுகிறாள், அர்ஜுனன் சுபத்திரையினுடைய முறை பையன். சுமத்திரை அர்ஜுனனை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவள். ஆகவே அவருடைய பேரை எப்படி இவள் சொல்லுவாள்? பண்பாடு. கணவனுடைய பேரை மனைவி சொல்லுவது இல்லை. எனக்கு ஒரு சின்ன நடந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு அம்மா, வயது போன அம்மா, அப்போ இந்த குடும்ப புள்ளிவிவரங்கள் எடுக்கிற காலத்தில் 1980ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், புள்ளிவிவரம் எடுக்கிற காலத்தில் அவர்கிட்ட அந்த அம்மாட்ட போய் உன்னுடைய கணவனுடைய பேர் என்னன்னு கேட்க, பக்கத்தில் இருந்த பையனை கூப்பிட்டு உன்னை தாத்தாண்ட பேரை சொல்லு என்று சொன்னதை நான் காதாலே கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு பேர் தெரியாதா? தெரியும். வயது போன ஒரு ஆள், வயது போன ஒரு ஆள் தன்னுடைய கணவனுடைய பேரை சொல்லக்கூடாது என்று பக்கத்தில் இருந்த பேரப்பிள்ளையை கூப்பிட்டு பேரை சொல்லுன்னு. அந்த பண்பாடு மகாபாரதத்திலே இருந்து வருகிறது. மகாபாரதத்திலே இந்த இடத்திலே அதை அழுத்தி சொல்லுகிறார்கள். அப்ப இந்த தோழியர் சொல்லுகிறார், அவள் எப்படி பேரை சொல்லுவாள்? அப்ப கணவனாக வரப்போகிறவனுடைய பேரையே அவள் சொல்லவில்லை.
ஆனால் இன்னைக்கு இந்த பாழா போன திரைப்படங்களை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ஸ்டைலாக கூப்பிடுகிறார்கள். புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்டா தான் அது அழகா, அதுக்கு பேர் நாகரீகம். வளர்ச்சி ஏற்படுகிறது, மாற்றம் ஏற்படுகிறது, என்னவெல்லாம் செய்கிறீர்கள், ஒரு மறுப்பும் இல்லை. மாற்றம்தான் நிஜம், அதுக்கு ஒரு மறுப்பும் இல்லை. ஆனால் அடிப்படையை மாற்ற நினைக்காதீர்கள். அடிப்படையை மாற்ற நினைத்தால் நம்முடைய இனம் அழிந்துவிடும். இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாம் அடிப்படையை மாற்ற நினைப்பதுதான். சில பண்பாடுகள் நமக்கே உரியவை, அந்த பண்பாடுகளை காப்பாற்றுவது யார்? ஆண்களை விட பெரும்பகுதி இந்த பண்பாட்டை காக்க வேண்டியவர்கள் பெண்கள் தான். ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது. சிங்கப்பூரில் செம்பக விநாயகர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்து நான் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தேன். ஒரு சீனத்து பெண் நம்முடைய தமிழ் பண்பாட்டோடு சேலையெல்லாம் கட்டி குங்கும பொட்டெல்லாம் வச்சு வந்து இருந்து, இப்படி தூண்கள் இருக்கும், அந்த ஒரு தூணுக்கு பக்கத்தில் வந்திருந்து கந்தபுராண பேச்சை 10 நாளும் கேட்டார்கள். நான் மெய்மறந்து போனேன். அப்புறம் அந்த பெண்ணோடு நான் உரையாடினேன். கொஞ்சம் தட்டி 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 தமிழ் பேசக்கூடிய ஒரு நிலை. இப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், என்ன இந்த சேலையெல்லாம் உடுத்து? அந்த பெண் சொன்ன ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பண்பாடு எனக்கு பிடிச்சிருக்கிறது. நம்மதுகள் எல்லாம் என்னன்னா சீனமாக மாற போறோன்னு எல்லாம் வலிக்கிட்டு புறப்பட்டு நிற்கிறீங்க. அந்த நாட்டு பெண்கள் நல்லூரில் போய் பாருங்க, அந்த பெண்கள், வெளிநாட்டு பெண்கள் எல்லாம் வருகிறார்கள், சிங்கள பெண்கள் வருகிறார்கள். எந்த அளவுக்கு பண்பாடுகளோடு போய் அங்கே பக்தி செலுத்த புறப்படுகிறார்கள்.